வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு மற்றும் இன்றைக்கு மழை எங்கே, வரக்கூடிய நாட்கள் எப்படி, எதிர்பார்த்தது போல் குறைகிறது வெப்பம், தொடங்கி இருக்கிறது இடிமழை, தீவிரமடைய போகிற மழை, உங்களுக்கு எப்பொழுது இடிமழை, இவையெல்லாம் இதில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, தென்காசி மாவட்டம் குண்டாறு அணைக்கட்டு 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. மேலும் ஆங்காங்கே மழை பொழிந்திருக்கிறது தென் மாவட்டங்களில். பேச்சிப்பாறை கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு 1 தலா 2 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, சிற்றாறு 2 அதாவது சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் சுரலக்கோடு தலா 1 சென்டிமீட்டர். அடுத்தபடியாக வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இப்பொழுது எங்கே அதிகபட்ச வெப்பம்னு பார்த்தீங்கன்னா 39 டிகிரி பதிவாயிருக்கு. கரூர் பரமத்தியில் 39 டிகிரி. அதே நேரத்தில் கேரளாவில் பாலக்காட்டு கணவாய் வழியாக செல்லக்கூடிய வெப்பக்காற்று கேரளாவின் பொள்ளாச்சிக்கு மேற்கே இருக்கக்கூடிய பாலக்காட்டுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய அந்த கொல்லங்கோடுக்கும் பாலக்காட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 41 டிகிரி செல்சியஸ் பதிவாகிருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கு தான் 104 டிகிரிக்கு மேலே போகாதுன்னோம், ஆனால் பிற மாநிலங்களில் உயரும்னோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சில இடங்களில் 104 வரைக்கும் போணுச்சு. 38 என்பது 100, 39 என்பது 102, 40 என்பது 104. ஆனால் அங்கே 41 போயிருக்கிறது. 106 டிகிரி கேரளாவில் பதிவாயிருக்கு, தமிழ்நாட்டில் இல்லை. அந்த அளவுக்கு வெப்பம் இங்கே வராது. அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்த்திருப்பது 104 தான். அது கடந்த ஓரிரு நாள் சில இடங்களில் பதிவானது. மீண்டும் இப்பொழுது குறையும் என்று சொன்னோம், குறைந்து கொண்டிருக்கிறது. நேற்றை விட வெப்பம் குறையும்னு சொன்னோம், குறைஞ்சிருக்கு. ஆனால் நான் என்ன சொன்னேன், உணரும் பொழுது நேற்றை விட குறைஞ்சது மாதிரி தெரியாது. வெப்பநிலை மானியை பார்த்தால்தான் புரியும். நேற்றைக்கு பதிவான வெப்பத்தை விட இன்றைக்கு பதிவாகி இருக்கிற வெப்பம் குறைவு. இன்றைக்கு 39 டிகிரி, 39.2 டிகிரி செல்சியஸ் தான் பதிவாகிருக்கு. அதே போல் சமவெளி பகுதியில் திருத்தணியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 22.5 இரவு பதிவாகிருக்கு. மலையில் பார்த்திங்கன்னா உதகமண்டலத்தில் 9.8 டிகிரி செல்சியஸ் தான் மலையில் பதிவாகிருக்கு. ஆக குறைந்தபட்ச வெப்பநிலை மிக குறைந்தும் அதிகபட்ச வெப்பநிலை உயர்ந்தும் இருந்தாலும் ரெண்டுக்கும் இடையில் வேறுபாடு கூடுதலாக இருந்தாலும் நேற்றைய வெப்பத்தை விட இன்றைக்கு குறைந்திருக்கிறது, குறையும் என்றோம். கணிசமாக குறைஞ்சிருக்கு திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்தில். பிற மாவட்டங்கள் எல்லா மாவட்டமுமே பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்துச்சு. நேற்றைக்கு முன்தினம்லாம் இன்றைக்கு கொஞ்சம் குறைந்திருக்கு. இயல்பை விட அதிகமாக இருந்தாலும் இன்றைக்கு குறைந்திருக்கு. இன்னும் குறையும். 2ஆம் தேதிக்கு பிறகு மேலும் குறையும். எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொள்ளாச்சிலாம் அதிகமாக இருக்குது. ஆனால் அது 2ஆம் தேதிக்கு அப்புறம் பொள்ளாச்சி குறைஞ்சிரும். எங்கே உயரும்? மத்திய பகுதி, அதாவது பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, சிவகாசி, அதே போல் விருதுநகர், சாத்தூர், மதுரை, கரூர் மற்றும் ஈரோடு, சேலம், நாமக்கல், அப்படியே இந்த மத்திய பகுதியை கொஞ்சம் கூடியிருக்கும். ஆனால் மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கும். அந்த எங்கே வெப்பம் உயர்ந்திருக்கோ அங்கே தான் குறைந்த அழுத்தம் ஏற்படும், அங்கே தான் மழை மேகங்கள் உருவாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய இப்போ இன்றைக்கும் நேற்று போல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே மழை இருக்கும், நீலகிரிலையும் இருக்கும், கேரளா கர்நாடகாவில் இருக்கும். நாம் என்ன சொன்னோம், 2ஆம் தேதி வரைக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதியில் குறைந்த பரப்பில் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். 3ஆம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை முதல் வங்க கடலோரம் வரையும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே 3ஆம் தேதி இருக்கும். 4ஆம் தேதி டெல்டாவிற்குள்ளும் இருக்கும், 3ஆம் தேதியே இருக்கலாம். 4ஆம் தேதி டெல்டாவிற்குள்ளும் இருக்கும். 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை, பரவலாகவே மழை இருக்கும். அதுலேயும் பல இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் 3ஆம் தேதி 4ஆம் தேதியை விட 5ஆம் தேதி கூடி காணப்படும் பரப்பில் மழை, இடி மின்னல் காற்றுடன் மழை, ஆலங்கட்டி மழை கர்நாடக கேரள எல்லையோரத்திலையும் ஆந்திர எல்லையோரத்திலையும் வட உள் மாவட்டங்களில்
மேற்கு உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும். மழைக்கு முன் காற்று இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அது எல்லா இடத்துலையும் கிடையாது. எங்கே வெப்பம் அதிகமானதோ அந்த இடத்துல குறைந்த அழுத்தம் ஏற்படும். அதை நிரப்புவதற்காக மழை இறங்கிய இடத்திலிருந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கு மழை முன்னேறும் பொழுது காற்று வந்து மழை பொழிவை கொடுக்கும். கோடை மழை 3ஆம் தேதி தொடக்கம், 4ஆம் தேதி தீவிரம், 5ஆம் தேதி மேலும் தீவிரம், 6, 7, 8 கனமழை இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும். அருகில் பார்த்தீங்கன்னா திடீர்னு 5 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர்னு பெய்யும். அதே மாவட்டத்தில் அதே சில இடங்களில் ஒதுக்கியும் போகும். புரியுதுங்களா? 0வும் இருக்கும், 8ம் இருக்கும். 0வும் இருக்கும், 5ம் இருக்கும், 1ம் இருக்கும், 8ம் இருக்கும். இப்படி அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மழை உண்டு. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 7, 8, 6, 7, 8 தேதிகளில், 5ஆம் தேதியே வாய்ப்பு, 6, 7, 8 தேதிகளில் இருக்கும். 12ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. இப்போ 3ஆம் தேதி 4ஆம் தேதி போல் 11, 12 இருக்கும் மழை. 5ஆம் தேதி போல் 9ஆம் தேதி 10ஆம் தேதி இருக்கும். 6, 7, 8 உச்சபட்ச மழைப்பொழிவாக பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கிடைக்கும், வடகடலோரம் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டு. அப்போது உங்கள் மாவட்டத்திற்கு மழை உறுதி, கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பெய்யும், ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற நாள் எதுன்னா 5, 6, 7, 8. அதில் இன்னும் 6, 7, 8 தான் நல்ல மழை காத்திருக்கு, வடகடலோரம் வட உள் மாவட்டம் உட்பட. அடிக்கடி தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கும். இந்த வடகடலோரம் 6, 7, 8 பெய்யும் பொழுது தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் பரப்பில் கூடி காணப்படும். நான் சொல்லிட்டேன், எங்கள் மாவட்டத்துக்கு சொல்லவே இல்லை சார், எங்கள் மாவட்டத்துக்கு உண்டா சார் அப்படின்னு நீங்கள் எங்கள் ஊரை இந்த இடத்துக்கு மழை உண்டான்னு நீங்கள் கேட்க துணிவீங்க, முயற்சிப்பீங்க. நான் சொல்லிட்டேன், அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே உண்டு, ஒதுக்கி உண்டு, உங்களுக்கும் உண்டு. உங்கள் ஊரில் பெய்து அருகில் இருக்கக்கூடிய ஊரை ஒதுக்கலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய பெய்து உங்கள் ஊரை ஒதுக்கலாம். ஆனால் ஒதுக்கிய இடத்துல அடுத்தடுத்த நாள் வரும். இந்த சுற்றின் மழை 3லிருந்து 12ஆம் தேதி வரைக்கும், 5லிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் சற்று பரவலான மழை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். சரி, 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 3-4 நாட்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும். ஏன் 18ஆம் தேதி வரைக்கும் வெப்பம் அதிகரித்து தான் காணப்படும். 12லிருந்து ஒரு 5 நாளைக்கு. அதே நேரத்தில் வங்கக்கடலில் சுமத்ரா தீவு அருகே காற்று சுழற்சி உருவாகி வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கியோ அல்லது ஒடிசா ஆந்திர பகுதியை நோக்கியோ நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ முதல்கட்ட ஆய்வு தான் இது. ஆனால் நாட்கள் நெருங்கட்டும், உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது. அல்லது மாத இறுதியில் கூட உருவாகலாம். அதாவது ஏப்ரல் இறுதி வாரத்தில் கூட உருவாகலாம், தேர்தலுக்கு பிறகு. அது எங்கே அது கிடக்கும், எவ்வளவு மழை தரும், தமிழ்நாடு வருமா, விலகி போகுமா, ஒடிசா போகுமா, ஆந்திர பிரதேசமா, மேற்கு வங்கமா, வங்கதேசமா, இவையெல்லாம் ஆய்வில் இருக்குது. கண்டிப்பாக ஏப்ரல் மாத 3வது 4வது வாரத்தில் வலுவான நிகழ்வு தெரிகிறது. ஆனால் அது வருவதை பொறுத்து, நெருக்கமாக அமைவதை பொறுத்து தான் மழையும் அமையும். அது எவ்வளவு தீவிரமடைகிறதோ அதை பொறுத்து வெப்பமும் கிடைக்கும். ஏன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கிழக்கு நோக்கி வந்துச்சு, இழுக்கிறது. மேற்கு காற்று கிழக்கு நோக்கி ஈர்க்கப்பட்டால் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பமடைந்து மேலெடுத்து கடலோரம் வரும்பொழுது வெப்பத்தை கிழக்கு கடலோரம் கொண்டு வரும். இவையெல்லாம் இருக்குது. ஆனால் செட்டிங் எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்கணும். இவையெல்லாம் ஆய்வில் இருக்குது. இப்பொழுதைக்கு நாம் முதல் கட்ட மழை வரக்கூடிய 3லிருந்து 12ஆம் தேதி வரை, 5லிருந்து 9 வரை கொஞ்சம் தீவிரம் பரவல் இருக்கும். இடி மின்னல், மாலை இரவு, நள்ளிரவு, அதிகாலை மழை. இணைந்தே இருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் தான். நாள் முழுவதும் பெய்யக்கூடிய அடைத்து கொண்டு மழைக்காலம் போல் பெய்கிற மழை இல்லை. வெயிலும் இருக்கும், புழுக்கமும் இருக்கும். மாலை இரவு இடிமழை பொழிவும் ஆங்காங்கே இருக்கும். முன்கூட்டியே மேகம் வராது, வானம் தெளிவாக இருக்கும், நட்சத்திரம்லாம் இருக்கும். திடீர்னு தான் அது காற்று வெப்பமடைந்து மேலெழுந்த காற்று குளிர்வித்து மழை மேகங்களை உண்டாக்கும். புரிஞ்சுக்கங்க. கோடை மழையோட குணாதிசயம் இப்படித்தான் இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.